அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் 2 நாள் இடைவெளியே உள்ளது. நாடே எதிர்பார்க்கக்கூடிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மாநாடு அக்டோபர் 2 உளுந்தூர்பேட்டையில் நடைபெற உள்ளது. மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு அனைத்து தரப்பினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது. கட்சி வரம்புகளை தாண்டி ஜனநாயக சக்திகள் பலரும் இந்த மாநாட்டை வரவேற்று வாழ்த்தி கொண்டிருக்கின்றனர். விடுதலை சிறுத்தைகளை தாண்டி பொதுவான மக்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த அளவுக்கு இது பொதுமக்களின் கோரிக்கையாக, பொதுமக்களின் வேட்கையாக, ஒரு மகத்தான நோக்கத்தை கொண்டதாக அமைந்துள்ளது என்பதை ஒரு சார்பின்றி சிந்திக்கக்கூடிய அனைவரும் உணர்ந்துள்ளனர். இந்த மாநாட்டை அறிவித்த நாளிலிருந்து இந்த மாநாட்டுக்கான தேவை குறித்து விவாதிக்காமல் மதுவாலும் போதைப் பொருட்களாலும் அகில இந்திய அளவில் மனித வளம் எவ்வாறு பாழாகிறது என்பது பற்றி விவாதிக்காமல் மது மற்றும் போதைப் பொருள்களின் வணிகத்திற்கு பின்னால் இருக்கிற மாஃபியா கும்பலின் சமூக விரோத நடவடிக்கைகளை பற்றி விவாதிக்காமல் கல்லூரி பள்ளி வளாகங்களிலும் இந்த பேராபத்து பரவி வருகிறது என்பதை பற்றி கவலைப்படாமல் நகர்ப்புறங்களில் மட்டுமே புழக்கத்தில் இருந்த போதைப் பொருட்கள் இப்போது கிராமப்புறங்களிலும் வெகுவாக புழங்குகிறது என்பதை பற்றி விவாதிக்காமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன நோக்கத்திற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறது என்று ஆளாளுக்கு கற்பனாவாத உரையாடல்களில் இறங்கிவிட்டனர். யூகவாதங்களை எதிரும் புதிருமாக எடுத்து வைக்கின்றனர். அனைவருக்குமான ஒரு கோரிக்கை என்கிற போது அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் பங்கேற்பதில் என்ன தவறு என்ற கேள்வியை எழுப்ப இங்கு யாரும் இல்லை. அதிமுகவும் இதில் பங்கேற்கலாம் என்று நான் சொன்னதை அடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டின் நோக்கத்தையே மடைமாற்றம் செய்துவிட்டார்கள். ஏராளமான கற்பிதங்களை கருத்துக்களாக அவரவர் விருப்பம் போல் வாய்க்கு வந்தபடி பேச ஆரம்பித்து விட்டார்கள். அதனால் மதுவின் பாதிப்புகளை இங்கு யாரும் பேசவில்லை. மதுவுக்கு பின்னால் இருக்கிற சதிவலை பின்னல்களை பற்றி யாரும் பேசவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. ஆண்கள் மட்டுமே இந்த மது மற்றும் போதைப் பொருள் பழக்கத்திற்கு ஆளாகி அடிமையாகிறார்கள் என்று, பெரும்பாலும் ஆண்கள் மட்டுமே அப்படி அடிமையாகிறார்கள் என்று நாம் அறிவோம். அண்மை காலமாக வருகிற புள்ளி விவரங்கள் இதற்கு பெண்களும், குறிப்பாக இளம் பெண்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறார்கள் என்பதை அறிந்து
மிகுந்த வேதனைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம், அதிர்ச்சிக்கு ஆளாகி இருக்கிறோம். அருமை தோழர்களே, இது குறித்த உரையாடல்கள் நிகழவில்லை என்பது உள்ளபடியே ஏமாற்றத்தை தருகிறது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏதோ தேர்தல் நோக்கத்திற்காக இந்த மாநாட்டை நடத்துகிறது என்றும், தேர்தல் அடிப்படையில் தான் அதிமுக போன்ற கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்கிறது என்றும், அவரவர் விருப்பம் போல் தமது கற்பிதங்களை பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் கவலை அளிக்கிறது. அதேபோல மண்டல வாரியான செயற்குழு கூட்டத்தில் மறைமலை நகரில் நான் பேசிய போது கடந்த காலத்தில் நாம் எவ்வாறு பயணித்தோம் என்பதை நினைவு கூர்ந்தேன். நம்முடைய கொள்கை முழக்கங்களை மீண்டும் சுட்டிக்காட்டினேன். தேர்தல் அரசியலை முற்றாக புறக்கணித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் அடியெடுத்து வைத்த போது விளிம்பு நிலை மக்களுக்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை நாம் முன்வைத்தோம். அதனை நினைவுபடுத்தினேன், நினைவு கூர்ந்தேன். இதை வைத்துக் கொண்டு திமுகவுக்கு நாம் ஏதோ சைகை காட்டுகிறோம், அல்லது அதிகாரத்தில் பங்கு தந்தால்தான் கூட்டணியில் நீடிப்போம் என்று மறைமுகமாக பேசுகிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்கு நமது கொள்கை எதிரிகள் கண்டபடி விமர்சனங்களை முன்வைத்தார்கள். இதையெல்லாம் இந்த 2 வார காலமாக நாம் தாக்குப்பிடித்து நிற்கிறோம். நமக்கு என்ன கவலை என்றால், எந்த நோக்கத்திற்காக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்தோமோ அந்த நோக்கத்தையே சிதறடிக்கக்கூடிய வகையில், சிதையக்கூடிய வகையிலே இந்த விவாதங்களை மடைமாற்றம் செய்து விட்டார்களே என்பதுதான் கவலை. ஒவ்வொரு கிராமத்திலும் இன்றைக்கு ஏராளமான கைம்பெண்கள் துன்பத்தில் உழன்று கொண்டிருக்கிறார்கள். மது பழக்கத்திற்கு அடிமையாகி இளம் வயதிலேயே காலமாகி பெண்டு பிள்ளைகளை நடுத்தெருவில் விட்டு போனவர்கள் ஏராளம் ஏராளம். கள்ளக்குறிச்சியிலே 69 பேர், 69 பேருடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களும் கைம்பெண்களாக இன்றைக்கு வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டிய நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அவர்களை எல்லாம் கரை சேர்க்க வேண்டும், அன்றாட தேவைகளுக்கு போராட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு இன்னல் நிறைந்த, இடர்கள் நிறைந்த வாழ்க்கையில், நெருக்கடியான வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்து ஊடகங்களில் உரையாடக்கூடியவர்களுக்கு கவலை இல்லை. திமுக கூட்டணிக்கும் அதிமுக கூட்டணிக்கும் யார் யார் வரப்போகிறார்கள், தாவப்போகிறார்கள் என்று கற்பனையான கதைகளை அள்ளிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பெரும் கவலை. இந்த சூழலில் எனது அருமை தோழர்களே, நமக்கு கொடுத்த அந்த நெருக்கடியின் விளைவாக மாநாட்டு பணிகளில் போதிய கவனம் செலுத்த இயலவில்லை, குறிப்பாக என்னால். என்றாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை உள்ளது. ஏராளமான மாநாடுகளை நடத்திய அனுபவம் உள்ளவர்கள் தான் இன்றைக்கு பல்வேறு பொறுப்புகளில் எல்லா மட்டங்களிலும் இருக்கிறீர்கள். மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்பு குழுவும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. ஒருங்கிணைப்பு குழுவை சார்ந்தவர்கள்
போதிய அனுபவம் உள்ளவர்கள் என்பதை நான் அறிவேன். ஆகவே மாநாட்டுக்கான பணிகள் சிறப்பாக நடந்தேறி வருகின்றன என்று நான் பெரிதும் நம்புகிறேன். லட்சக்கணக்கான பெண்கள் பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாடாக இந்த மாநாடு அமையும் என்று மிகப்பெரிய நம்பிக்கை உள்ளது. மகளிர் மாநாடு என்பதனால் மகளிர் சீருடை அணிந்து வர வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை இந்த மாநாட்டில் நாம் எடுத்திருக்கிறோம். பல்லாயிரக்கணக்கான பெண்கள் இன்றைக்கு சீருடையில் வர தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. இது மழைக்காலம்தான், அது வேறு அச்சமாக இருக்கிறது. மழை வராமல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். நேரத்தே மாநாட்டை முடித்தாக வேண்டும் என்கிற பதைப்பும் இருக்கிறது. ஆகவே 3 மணிக்கெல்லாம் நீங்கள் உளுந்தூர்பேட்டைக்கு வந்து சேர வேண்டும், 4 மணிக்கு மாநாட்டை தொடங்கிவிடலாம் என்று எதிர்பார்க்கிறேன். இந்த முறையாவது என் எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய வகையில் தோழர்கள் நேரத்தே வந்து சேர வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறேன். இசை நிகழ்ச்சியோடு தொடங்குகிற இந்த மாநாடு 8 மணிக்கு நிறைவு பெற வேண்டும் என்பதுதான் நமது திட்டம், ஏற்பாடு. எனவே வெகு தூரத்தில் உள்ள மாவட்டங்களை சார்ந்தவர்கள், தென் மாவட்டங்களை சார்ந்தவர்கள், மேற்கு மாவட்டங்களை சார்ந்தவர்கள் இந்த நேரத்தையும் தூரத்தையும் கணக்கிட்டு அதன் அடிப்படையில் உங்கள் பயண ஏற்பாட்டை செய்ய வேண்டும். 10 மணிக்கு மேல்தான் தலைவர் பேசுவார், அப்போது போனால் போதும் என்று எண்ணக்கூடாது. அந்த அடிப்படையிலே நீங்கள் காலத்தை விரயம் செய்யக்கூடாது. ஆங்காங்கே வழியில் தேநீர் சாப்பிடுகிறோம், மதிய உணவு சாப்பிடுகிறோம் என்று வண்டிகளை நிறுத்தி காலத்தை விரயம் செய்யாமல் புறப்பட்ட இடத்திலிருந்து மாநாட்டு திடல் வரையில் பாதுகாப்பாக நீங்கள் வந்து சேர வேண்டும். இடையில் எங்கேயும் வண்டியை நிறுத்தாமல் வந்து சேர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். பெண்களை பெருமளவில் நாம் திரட்டுகிற சூழலில் அவர்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானது. அதை உறுதிப்படுத்த வேண்டிய பொறுப்பு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மேலிட பொறுப்பாளர்களுக்கான கடமையாகும். ஆகவே முன்கூட்டியே அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான குடிநீர் ஆகியவற்றை ஏற்பாடு செய்ய வேண்டும். நாளைக்குள்ளாக உங்கள் மாவட்டங்களிலிருந்து எத்தனை வண்டிகள் வருகின்றன, அந்த வண்டிகளின் எண்கள் என்ன என்கிற விவரங்களை தலைமைக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பி வைக்க வேண்டும். தலைமை நிலைய செயலாளர் பாலசிங்கம் உங்களோடு தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆகவே அவருக்கு அந்த பட்டியலை தந்தால் காவல்துறையினருக்கும் நான் தந்துவிட முடியும். எந்தெந்த மாவட்டங்களை சார்ந்தவர்கள் எந்தெந்த பகுதிகளில் வண்டிகளை நிறுத்த வேண்டும் என்பதை காவல்துறையினர் வகைப்படுத்தி பிரித்து ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள். ஆகவே காவல்துறையினருக்கு முழுமையான ஒத்துழைப்பை நாம் நல்க வேண்டும். அதுதான் மாநாடு சிறப்பாக நடப்பதற்கு ஏதுவாக இருக்கும். இல்லை என்றால் மொத்தமாக மக்கள் ஓரிடத்திலே வந்து குவிந்தால் ஆளாளுக்கு விருப்பம் போல் வண்டிகளை இங்கும் அங்கும் கொண்டு போனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் வெகு தூரத்தே நம்முடைய வண்டிகளை காவல்துறையினர் நிறுத்தி விடுவார்கள். மாநாட்டுக்கு வந்து சேர முடியாது. இது சென்னை திருச்சிராப்பள்ளி நெடுஞ்சாலை, 4 வழிச்சாலை. அதை ஒட்டி மாநாட்டு திடல் அமைந்திருக்கிறது. உளுந்தூர்பேட்டைக்கு உள்ளே செல்லுகிற சாலையின் வலதுபுறத்திலே அந்த மாநாடு நடைபெறுகிறது. எனவே தென் மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்கள் எந்த பகுதியிலே வண்டிகளை நிறுத்த வேண்டும் என்பதை காவல்துறை முடிவு செய்து நமக்கு வழிகாட்டும். அதைப்போல சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இருந்து வரக்கூடியவர்களுக்கான பகுதி எது,
மேற்கு மாவட்டங்களில் இருந்து சேலம், கோவை போன்ற மேற்கு மாவட்டங்களில் இருந்து வரக்கூடிய வண்டிகளுக்கான பகுதி எது, டெல்டா மாவட்டங்களுக்கான வண்டி நிறுத்தும் இடம் எது என்பதையெல்லாம் காவல்துறையினர் வரையறுத்துள்ளனர். அவற்றை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டுமானால் நீங்கள் முன்கூட்டியே இந்த விவரங்களை எல்லாம் தலைமைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சில மாவட்டங்களில் இருந்து இன்னும் யாரும் இந்த சீருடை, அதாவது பெண்கள் அணிந்து வரும் புடவை, மேல் சட்டை ஆகியவற்றை வந்து பெற்றுக்கொள்ளவில்லை. எல்லா பகுதிகளில் இருந்தும் பெண்கள் சீருடையோடு வர வேண்டும். சீருடை அணிந்தவர்கள்தான் பெண்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் போய் அமர வேண்டும். ஆண்களுக்கென ஒதுக்கப்பட்ட பகுதியும் பெண்களை இடையூறு செய்யாத வகையிலே இடது பக்கத்திலும் வலது பக்கத்திலும் அமர்வதற்கு ஏற்ப இருக்கைகள் போடப்படும். எக்காரணத்தை முன்னிட்டும் பெண்கள் பகுதியில் ஆண்கள் போகக்கூடாது, அமரக்கூடாது. அப்படி இருந்தால்தான் இது மகளிர் மாநாடு என்கிற ஒரு வரலாற்று பதிவை நம்மால் ஏற்படுத்த முடியும். அவர்கள் மட்டுமே அமர்வதற்கு திடலில் 3/2 பாகம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. பெண்கள் மட்டுமே அமர்வதற்கு. அவர்கள் வெளியே வருவதற்கும், அதாவது இருபுறமும், மாநாட்டு திடலின் இருபுறமும் நடமாடும் கழிப்பறை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. மொபைல் டாய்லெட்ஸ். இயற்கை உபாதைகளை ஒட்டி வெளியே வர விரும்புகிற பெண்மணிகள் அதற்குரிய வழியில் வந்து மீண்டும் அவரவர் இருக்கைகளில் போய் அமர வேண்டும். நிகழ்ச்சி முடிகிற வரையில் எல்லோரும் கட்டுப்பாட்டோடு இருக்கைகளில் அமர்ந்திருக்க வேண்டும். ஒருவேளை தூறல் விழுந்தாலும் யாரும் களையக்கூடாது. மழையில் நனைவதால் நாம் கரைந்து போகப் போவதில்லை. ஒரு நாள் மழை தூறலில் நனைவதால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு போவதில்லை. எனவே இந்த உறுதிப்பாட்டோடு நீங்கள் அனைவரும் வர வேண்டும். மாநாட்டை சிறப்பாக நடத்துவதற்கு மாநாட்டில் பங்கேற்பவர்கள் கட்டுப்பாட்டோடு பங்கேற்க வேண்டும் என்பது முக்கியமானது. எத்தனை மணிக்கு வந்தாலும் மாநாடு முடிகிற வரையில் இருக்கையில் அமர்ந்திருக்க வேண்டும். அது ஒரு கட்டுப்பாடு. பெண்களுக்கான பகுதிகளில் பெண்கள் மட்டுமே அமர வேண்டும். ஆண்கள் அந்த பகுதிக்குள் போகக்கூடாது என்பது ஒரு கட்டுப்பாடு. மீடியாவுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிற பகுதிகளில் தோழர்கள் ஆக்கிரமிப்பு செய்யக்கூடாது, அவர்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது. அது ஒரு கட்டுப்பாடு. மாநாட்டின் மிக முக்கியமானவை வெளிச்சம், அதாவது லைட், ஒளிபெருக்கி. இந்த இரண்டுக்கும் இடையூறு செய்யக்கூடிய வகையில் ஆளாளுக்கு அங்கும் இங்கும் ஏறக்கூடாது. ஒளிபெருக்கி மேலே ஏறி நிற்பது, விளக்கு வெளிச்சத்திற்காக போடப்பட்டிருக்கிற கேபிள்ஸ், அந்த வயர்ஸ், அவற்றை மிதித்து சேதப்படுத்தக்கூடிய வகையிலே நடந்து கொள்வது, இதனால் ஒளிபெருக்கி துண்டிக்கப்பட்டுவிடும் அல்லது விளக்குகள் எரியாமல் தடுக்கப்பட்டுவிடும். மாநாட்டின் சிறப்பு குன்றி போகும். ஆகவே அருமை தோழர்கள், மாநாட்டில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான கடமை கட்டுப்பாடு. உங்களுக்கென்று ஒரு இருக்கை எங்கே உள்ளது. ஆகவே நீங்கள் மாநாட்டுக்கு வந்ததும் உங்களுக்கான இருக்கையை பிடித்து அந்த இருக்கையில் அமர்ந்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சி முடிகிற வரையில் இந்த இருக்கையிலே தான் நான் இருப்பேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும். மாநாடு நடந்து கொண்டிருக்கிற போது கூச்சலோ இறைச்சலோ எழுப்பக்கூடாது. மிக கவனமாக இருக்க வேண்டும். விஐபி அல்லது விவிஐபி என்று தோழமை கட்சிகளை சார்ந்தவர்களோடு வருகிற பேச்சாளர்கள், நம்முடைய மாநாட்டில் பேசுவதற்கு வருகிற பேச்சாளர்களோடு வருகிற முக்கியஸ்தர்கள் அமர்வதற்கென்று ஒதுக்கப்பட்ட பகுதிகளில் எக்காரணத்தை முன்னிட்டும் நமது இயக்கத்தோழர்கள் போய் அமரக்கூடாது.
நமது கட்சியின் துணை பொதுச் செயலாளர்கள், அமைப்புச் செயலாளர்கள், மாநில செயலாளர்கள், துணைநிலை அமைப்புகளின் முன்னணி பொறுப்பாளர்கள் அந்த பகுதியிலே அமர்வதற்கு இருக்கை உண்டு. மாவட்ட செயலாளர்கள், இதர முன்னணி பொறுப்பாளர்கள் அனைவரும் மக்களோடு மக்களாக அமர்கிற இருக்கைகளில் போய் அமர்ந்து கொள்ள வேண்டும். மேடையில் ஏறுவதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. கூட்டணி கட்சிகளை சார்ந்த மகளிரணி தலைவர்கள் அமருகிறார்கள். கட்சியின் தலைவர் மற்றும் பொதுச் செயலாளர்கள் மூவருக்கு மட்டும் மேடையில் இருக்கைகள் போடப்படும். மற்ற அனைத்து பொறுப்பாளர்களும் எதிரே உள்ள இருக்கைகளில் தான் அமர வேண்டும். இதை முதலில் முன்னணி பொறுப்பாளர்கள் தங்கள் நெஞ்சிலே இருத்திக் கொள்ள வேண்டும். நாம் போகலாம், நம்மை யார் தடுப்பது? 30 ஆண்டுகளாக இந்த கட்சியில் நான் மூத்த உறுப்பினராக இருக்கிறேன் என்ற எண்ணத்தோடு மேடை ஏறினால், ஒவ்வொருவரும் அதே எண்ணத்தோடு மேடை ஏறினால் மகளிர் மாநாடாக இருக்காது. இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும், சிறப்பாக அமைய வேண்டும். மாநாட்டு தீர்மானங்கள் நாடு முழுவதும் போய் சேர வேண்டும். இதுதான் நமக்கு முக்கியமே தவிர, மேடையிலே எனக்கு இருக்கை உண்டா இல்லையா என்ற அடிப்படையிலே இதை அணுகக்கூடாது. தயவு கூர்ந்து தோழர்கள் இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். புடவைகள், அதாவது சீருடை புடவைகள் பெற்றுக்கொள்ளாத மாவட்ட செயலாளர்கள் யார் யார் என்கிற பட்டியல் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த மாநாட்டுக்கு ஆற்றுகிற பணிகள் எவ்வளவு இருந்தாலும், எத்தனை பணிகளை நீங்கள் சிறப்பாக ஆற்றியிருந்தாலும், புடவைகள், சீருடை புடவைகளை வாங்கி மாநாட்டில் பங்கேற்கிற பெண்மணிகளுக்கு வழங்கவில்லை என்றால் அது மாநாட்டுக்கு நீங்கள் ஒத்துழைப்பதாக பொருளாகாது. மாநாட்டின் சிறப்பை சிதைப்பதாகத்தான் எண்ண தோன்றும். எனவே நாம் அச்சிடுவதற்கு எவ்வளவு ஆணையிட்டோமோ, எவ்வளவு புடவைகள் வேண்டும் என்று கேட்டோமோ அவ்வளவும் வந்தது. தோழர்கள் வந்து எடுத்துக்கொண்டார்கள். இன்னும் சில மாவட்டங்களில் ஒரு புடவை கூட பெற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிய வருகிறது. ஓரிரு நாட்களில் மீண்டும் புதிதாக 10,000 புடவைகள் அச்சிட நாம் கோரியிருக்கிறோம். நாளைக்கு இரவுக்குள் அது வந்துவிடும். நாளை சென்னைக்கு வந்து அந்த புடவைகளை பெற்றுச் செல்ல வேண்டும். பிறகு அதை ஒன்றிய வாரியாக பெண்மணிகளுக்கு பிரித்து தர வேண்டும். புடவையை விநியோகம் செய்கிற போது அவர்களுக்கு கட்டணமில்லாமல் தான் தர வேண்டும் என்பதை தொடக்கத்திலேயே நான் குறிப்பிட்டு விட்டேன். இந்த புடவைக்கான கட்டணத்தை மாவட்ட செயலாளர்கள் அல்லது மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள் தலைமைக்கு வழங்க வேண்டும், பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். புடவையை அணிந்து கொள்கிற பெண்மணிகளிடம் புடவைக்காக எந்த கட்டணத்தையும் வசூலிக்கக்கூடாது. இதற்கு முன்பு கட்டணம் செலுத்துவதாக சொல்லி புடவைகளை வாங்கி சென்றவர்கள், பாதி கட்டணத்தை செலுத்தி இன்னும் பாதி செலுத்தாமல் இருப்பவர்கள் நாளை 30ஆம் தேதிக்குள்ளாக நிலுவையில் உள்ள அனைத்து தொகையையும் உடனடியாக தலைமைக்கு செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு மாவட்டத்தில் எத்தனை வண்டிகள் என்று சொன்னாலும் அது பெரும்பாலும் பேருந்துகளாக இருக்க வேண்டும். அதுதான் பாதுகாப்பு. அரசு பேருந்துகளே நமக்கு கட்டணத்திற்கு கிடைக்கும். வெல்லும் ஜனநாயக மாநாட்டிற்கு அப்படித்தான் அரசு பேருந்துகளுக்கு கட்டணம் செலுத்தி நாம் எடுத்து வந்தோம். அதைப்போல சின்ன சின்ன வண்டிகளை பிடிப்பதற்கு பதிலாக பேருந்துகளை கட்டணத்திற்காக நாம் பிடித்தால் பாதுகாப்பான பயணத்திற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
அரசு பேருந்தை ஓட்டக்கூடிய ஓட்டுநர்களும் பாதுகாப்பான பயணத்திற்கு உத்தரவாதமாக இருப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. தனியார் வாகனங்களை ஓட்டக்கூடியவர்களில் சிலர் மது அறிந்துவிட்டு வண்டியை ஓட்டுவதை நாம் பார்க்கிறோம். அரசு பேருந்துகளை ஓட்டக்கூடியவர்கள் அப்படி செய்ய முடியாது என்ற நம்பிக்கை உள்ளது. ஆகவே எந்த அளவுக்கு அரசு பேருந்துகளை நியமிக்க முடியுமோ, பதிவு செய்து கொள்ள முடியுமோ, அந்த அளவுக்கு அரசு பேருந்துகளை எடுத்து வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்புதான் நான் அந்த துண்டறிக்கையை இறுதி செய்தேன். அது 4 பக்கம் 5 பக்கம் என்கிற அளவுக்கு பெரிய அளவிலே நாம் அறிக்கையாக கொடுத்த கண்டென்ட். அந்த அறிக்கையை அப்படியே துண்டறிக்கையாக அடித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் சொன்னேன். அதில் பெரும்பான்மையாக சுருக்கி 1/4 பக்கம் அளவுக்கு என்னுடைய முகநூலிலே பதிவு செய்திருக்கிறேன். அவற்றை பதிவிறக்கம் செய்து ஆங்காங்கே அச்சிட்டு முடிந்த வரையில் எஞ்சியுள்ள இந்த 2 நாட்களில் வீடு வீடாக சென்று மக்களிடையே விநியோகம் செய்ய வேண்டும், பரப்புரையை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு மாலை 5 மணி அளவில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களோடு நான் ஜூம் இணைப்பு வழியாக கலந்தாய்வு செய்ய கோரியிருக்கிறேன். மாலை 5 மணி அளவில் ஜூம் இணைப்பு வழியாக நடைபெற உள்ள கலந்தாய்வு கூட்டத்தில் மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்கள், அதாவது தலைமையிடத்து பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து சுவர் விளம்பரம், விளம்பரத்தட்டி, சமூக ஊடகங்களில் விளம்பரம் ஆகியவற்றை இயன்ற அளவுக்கு இந்த எஞ்சியுள்ள நாட்களிலும் கூட மேற்கொள்ள வேண்டும் என்று மாநாட்டு ஒருங்கிணைப்பாளர்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். அறிக்கை ஒருபுறம் கோரிக்கைகளோடு உள்ளது. அந்த பக்கத்தில் கீழே உங்களுடைய மாவட்டத்தின் பெயரை குறிப்பிட்டு அச்சிட்டுக் கொள்ளலாம். அதற்கு ஸ்பேஸ், அந்த இடம் இருக்கிறது. அதை நீங்கள் சரி செய்து இடத்தை தேவையான அளவுக்கு எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவுக்கு கீழே இடம் கிடைக்கிற அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு அச்சிட முடியும். 30ஆம் தேதி, 1ஆம் தேதி ஒரு நாள் உங்களுடைய மாவட்டங்களில் கிராமங்களில் வீதி வாரியாக சென்று இப்படி ஒரு மாநாடு நடைபெறுகிறது. இந்த மாநாட்டில் அனைத்து பொதுமக்களும் பங்கேற்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் டாஸ்மாக் கடைகளை மூடுவோம் என்று முழங்க வேண்டும். கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு பொதுமக்கள் இந்த கோரிக்கையை வலுவாக பேசினால் இதில் வெற்றி பெற முடியும் என்பதை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். எனவே பரப்புரை முக்கியமானது, மறந்துவிடக்கூடாது என்பதை மீண்டும் ஒரு முறை நான் அழுத்தமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, சமூக ஊடகங்களில் உட்கட்சி விவகாரங்களை எக்காரணத்தை முன்னிட்டும் பதிவு செய்யக்கூடாது. அதை அவ்வப்போது நான் சொல்லி வருகிறேன். என்றாலும் ஒரு சில தோழர்கள், அதுவும் முன்னணி தோழர்கள், தேவையற்ற பதிவுகளை சமூக ஊடகங்களில் பரப்புவதாக தெரிகிறது. தேர்தல் நேரத்தில் நமக்கு நெருக்கடியை தரக்கூடிய நமது கொள்கை பகைவர்கள் இதுபோன்ற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். என்னுடைய கவனத்திற்கு வராமல் யாரும் எந்த பதிவையும் சமூக ஊடகங்களில் செய்ய வேண்டாம். தேர்தல் முடியும் வரையிலாவது என்னுடைய கவனத்திற்கு வந்து ஒப்புதலோடு அல்லது வழிகாட்டுதலோடு யூடியூப் போன்ற சமூக ஊடக தளங்களில் பேட்டி கொடுக்க வேண்டும். இல்லையேல் அதை முடிந்த வரையில் தவிர்க்க வேண்டும். நீங்கள் கருத்து சொல்லாமல் இருந்தால் ஒன்றும் குடிமூழ்கி போய்விடாது. நீங்கள் கருத்து சொன்னால்தான் ஜனநாயகத்தை காப்பாற்றவே முடியும் என்ற நிலையும் இல்லை.
நானே ஒவ்வொரு நாளும் ஊடகவியலாளர்களை தவிர்ப்பதற்கு அது ஒரு காரணம். எல்லோரும் சராசரி மனிதர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். நாம் ஏதேனும் வார்த்தையை விட்டால் அந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு நமக்கு எதிராக குழி பறிக்கிறார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எதுவாயிருந்தாலும் கட்சி தலைமையிடம் கேளுங்கள் என்று சொல்ல பழக வேண்டும். இதில் நான் கருத்து சொல்வதற்கு எதுவும் இல்லை. இது குறித்து நீங்கள் கட்சி தலைவரையே அணுகலாம் என்று அவர்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டும். நம்மை தேடி வந்து விட்டார்கள் அல்லது நம்மை நாடி அழைக்கிறார்கள் என்று மனம் விலகி அவர்களுடைய அழைப்புக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு கருத்து சொல்ல போக அவர்கள் ஏடாகூடமாக வாயை பிடுங்குவதற்கு முயற்சிப்பார்கள். ஒரு கட்சியை உருவாக்கி மக்களுடைய நன்மதிப்பை பெற்று 1/4 நூற்றாண்டுக்கு மேலாக இந்த களத்திலே தாக்குப்பிடித்து நிற்பது என்பது அவ்வளவு எளிதான ஒரு செயல் அல்ல. கட்சியை நடத்தி பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். பலர், இந்த அனுபவமே இல்லாத பலர், வெறும் ஆர்வலர்கள் என்கிற பெயரிலே நம்முடைய நிலைப்பாடுகளை வாய்க்கு வந்தபடி விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். விமர்சிப்பவர்கள் விமர்சிக்கட்டும், அதை பொருட்படுத்த வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அவர்கள் இறுதி எஜமானர்கள் இல்லை. அவர்கள் உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் இல்லை. அவருக்கு மேல் தீர்ப்பு ஏதும் இல்லை என்று சொல்வதற்கு. ஆகவே சமூக ஊடகங்களில் நமக்கு எதிரான அவதூறுகள் பரப்பப்பட்டாலும் அதை பொருட்படுத்த வேண்டாம். அதற்குள் நீங்கள் உங்களை தள்ளிவிட வேண்டாம். பிறகு அதிலிருந்து மீள முடியாது. நம்முடைய பயணத்தை நாம் நம்முடைய இலக்கை நோக்கி முன்னெடுத்துச் செல்ல வேண்டும். அதற்கேற்ப நம்முடைய களங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும். இதில்தான் நம்முடைய கவனம் முழுமையாக குவிக்கப்பட வேண்டும். நம்மை பிடிக்காதவர்கள் எப்போதும் நம்மை பற்றி விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நம்முடைய கொள்கை பகையவர்கள் எதிர்பார்ப்பதையெல்லாம் நாம் செய்ய முடியாது. நமக்கு தற்போதைய சூழலும் தற்போது நம்முடைய கட்சியை கட்டமைக்க வேண்டிய தேவையும் அனைத்து தரப்பு மக்களின் நன்மதிப்பை வென்றெடுக்க வேண்டிய தேவையும் எத்தகைய சூழலில் இருக்கிறது, என்ன நிலைமையில் இருக்கிறது என்பதையெல்லாம் அறிந்துதான் நம்முடைய அடியை எடுத்து வைக்க வேண்டும். நல்லதோ கெட்டதோ தலைமை எடுக்கிற முடிவு முக்கியம் என்று நீங்கள் கருத வேண்டும். சரியோ தவறோ தலைமை எடுக்கிற முடிவுக்கு நாம் ஒத்துழைப்பதுதான் அரசியல் அறம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போதுதான் ஒரு இயக்கம் உயிர்ப்போடு இருக்கும், தாக்குப்பிடித்து இருக்கும், நெடுங்காலம் பயணிக்கும். எனதருமை தோழர்களே, எந்த உள்நோக்கமும் இல்லாத நிலையில் இந்த தேசத்தின் மனித வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற பொறுப்புணர்வோடு தமிழ்நாட்டில் மட்டும் மதுவிலக்கு என்ற கோரிக்கையை எழுப்பாமல் இந்தியா முழுவதும் மதுவிலக்கு என்கிற கோரிக்கையை எழுப்புகிற மாநாடு இந்த மாநாடு. தமிழ்நாட்டில் மதுக்கடைகள் மூட வேண்டும், அதைப் போல ஒவ்வொரு மாநிலங்களிலும் மதுக்கடைகள் மூடப்பட வேண்டும் என்பது நம்முடைய கோரிக்கைகளில் முதன்மையானது. அரசமைப்பு சட்டம் உறுப்பு எண் 47 படி இந்திய ஒன்றிய அரசும் மாநில அரசுகளும் இந்த மது மற்றும் போதைப்பொருள் புழக்கம் குறித்து முடிவெடுக்க வேண்டும், தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகிற மாநாடு இந்த மாநாடு. எனவே நம்மீது காழ்ப்புணர்வோடு யாரும் கக்கினால், வன்மத்தை கக்கினால் அதை கண்டுகொள்ள வேண்டாம். நம்முடைய குறிக்கோளில் கவனமாக இருப்போம். நம்முடைய பயணத்தில் எச்சரிக்கையாக இருப்போம்.
இது வெறும் சிறுத்தைகள் இயக்கத்தின் கோரிக்கை அல்ல, பாதிக்கப்படும் பெண்மணிகளின் கோரிக்கை, ஒட்டுமொத்த உழைக்கும் மக்களின், விளிம்புநிலை மக்களின் கோரிக்கை. எனவே இதை உரத்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். மாநாட்டுக்கு பிறகும் இந்த மகத்தான பணியை முன்னெடுப்போம் என்பதை சொல்லி அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். மாநாட்டில் சந்திப்போம்.